தனது 74வது அகவையில் அடியெடுத்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. நீண்ட ஆயுளுடன் வாழ பல்வேறு கட்சித் தலைவர்கள், பாஜகவினர் மனமார்ந்த வாழ்த்து. சிறந்த ஆளுமை மற்றும் பணியின் வலிமையால் அசாதாரணமான தலைமைத்துவத்தை வழங்கி நாட்டின் செழிப்பையும் மதிப்பையும் உயர்த்தியுள்ளீர்கள். நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க இறைவனை பிரார்த்திப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமருக்கு பிறந்த நாள் வாழ்த்து. பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. நீண்ட ஆயுளுடனும் நீடித்த ஆரோக்கியத்துடன் வாழ வாழ்த்துவதாக வலைதள பதிவு. சென்னை நந்தனத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று மாலை திமுக பவள விழா கொண்டாட்டம். முப்பெரும் விழாவில் AI தொழில்நுட்பம் மூலம் கருணாநிதி வாழ்த்துரை வழங்க உள்ளதாக தகவல். பௌர்ணமி தினத்தையொட்டி சென்னை உட்பட பல்வேறு இடங்களில் இருந்து திருவண்ணாமலைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். கிளாம்பாக்கத்தில் இருந்து 300 பேருந்துகளும், கோயம்பேட்டில் இருந்து 15 பேருந்துகளும் இயக்கப்படவுள்ளன. சூடியூர் பரமக்குடி இடையே தண்டவாளத்தில் 200க்கும் மேற்பட்ட கிளிப்புகள் கழன்று கிடந்த விவகாரம். முறைப்படி விசாரணை நடக்கவில்லை என கூறி மானாமதுரை ரயில்வே போலீசாரை கண்டித்து தொழிலாளர்கள் போராட்டம். கொல்கத்தாவில் போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்களின் 3 கோரிக்கைகளை ஏற்றது மேற்கு வங்க அரசு. காவல் ஆணையர், இணை ஆணையர், மருத்துவத்துறை அதிகாரிகளை நீக்க சம்மதம். டெல்லி முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். இன்று நடைபெறும் ஆம் ஆத்மி MLAக்கள் கூட்டத்தில் புதிய முதலமைச்சர் தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல். தமிழகத்தில் வெப்ப அலை வீசுவது காரணமாக 13 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரையில் 104.5 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவு. சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. மாநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். மணிப்பூரில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்று முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிப்பு. இணைய சேவைகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையையும் தளர்த்தியது மணிப்பூர் அரசு. இரண்டாவது முறையாக தன்னை கொலை செய்ய நடந்த முயற்சிக்கு ஜோ பைடனும் கமலா ஹாரிஸும் செய்து வரும் பொய் பிரச்சாரமே காரணம். கோல்ஃப் மைதானத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு முயற்சியில் தப்பி பிழைத்த டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்க குற்றச்சாட்டு. அதிபர் ஜோ பைடன் மற்றும் கமலா ஹாரிஸை கொல்ல ஏன் யாரும் முயற்சிக்கவில்லை? கோல்ஃப் விளையாடிக் கொண்டிருந்த ட்ரம்ப் அருகே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக எலான் மஸ்க் கேள்வி. சீனாவின் ஷாங்காய் நகரை கடுமையாக தாக்கிய பெபின்கா சூறாவளி. இதற்கு முன் 75 ஆண்டுகளில் இல்லாத வகையில் ஷாங்காய் நகரை கடுமையாக தாக்கிய சூறாவளி இது என சீன ஊடகங்கள் தகவல். ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி தொடரின் இறுதிப் போட்டி இன்று விறுவிறு. கோப்பையை வெல்லும் முனைப்புடன் சீன அணியுடன் இந்தியா பல பரீட்சை.